சிஎம் பங்கோடைய அந்த வெக்கேஷன் டைமை பயங்கரமா ஜிம்ல தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இஸ் ரியலி லுக்கிங் ஜாக். அண்ட் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஜாக்டையும் தாண்டி இப்போ கொஞ்சம் ரொம்ப யங் ஆன மாதிரி தெரியும். உதாரணத்துக்கு 2023 எடுத்த இந்த போட்டோவை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேட் பெர்சன்டேஜோட கொஞ்சம் ஓல்டா தெரியுறாரு. அதே ரீசெண்டா அவருடைய லுக் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபேட் பெர்சன்டேஜ் எல்லாம் கம்மி பண்ணி இன்னுமே ரொம்பவே யங் ஆகியிருப்பாரு. இதுக்கான முக்கியமான காரணம் எக்ஸசைஸ் தான். அதுவும் அவர் பாடி ரிகம்போசிஷன் உள்ளுக்கு போயிருப்பாரு. ரொம்ப சிம்பிளா வெயிட்டை கம்மி பண்ற அதே சமயத்துல அவர் மசிலும் பாத்தீங்கன்னா கெயின் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி பயங்கர கன்சிஸ்டன்ட்டா வொர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அது மூலமா உங்களோட ஸ்கின்னுக்கு ஆக்சிஜனும் நியூட்ரிஷனும் போய் சேரும். அதனால தான் பாத்தீங்கன்னா ரொம்ப யங்கா தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப வொர்க் அவுட் பண்றதுனால உங்களுக்கு பயங்கரமா வேர்வை வரும். அந்த வேர்வையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில நல்லது தான் பண்ணுது உங்க ஸ்கின்னுக்கு. நீங்க பயங்கரமா வொர்க் அவுட் பண்றதால உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஹீட்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்ஸ் எல்லாம் வந்து ஓபன் அப் ஆகும். அது வெளியே தான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்வெட் அப்படியே வரும்போதே வாப்பா எல்லாம் போகலான்ட்டுன்னு ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற அந்த ஆயில் டெட் ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா வரும்போது அவரையும் தூக்கிட்டே வந்துருவாரு இந்த ஸ்வெட். இது நம்ம ஒரு வகையான எக்ஸ்ஃபோலியேஷன் கூட நம்ம சொல்லலாம். அதனால தான் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றதால அவங்களோட ஸ்கின்னுமே பயங்கர க்ளோவிங்கா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கன்சிஸ்டன்டா ஒர்க் அவுட் பண்றதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்ட்டு. வெறும் வெயிட் லாஸோ இல்ல மசில் மாஸ் மட்டுமோ கிடையாது, உங்களோட ஸ்கின்னும் பாத்தீங்கன்னா பயங்கர க்ளோயிங்கா மாறும். ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், எடுறா அந்த மெம்பர்ஷிப்பை, ஓடுறா இப்பவே ஜிம்முக்கு.